கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வழக்கம் போல ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகள்ல அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளோட தொகுப்பு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கமோட உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, முடிஞ்சா பெல் பட்டனை அழுத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ செய்தி வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஃபர்ஸ்ட் செய்தி என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 7 மாசத்துல அமெரிக்கா கிட்டத்தட்ட 41 பில்லியன் ஒர்த் ஆஃப் வெப்பன்ஸ். அதுல என்ன, அங்க வந்து மிசைல்ஸ் இருக்கு, ஃபைட்டர் ஜெட்டு, ட்ரோனு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து வித்திருக்காங்க. இப்ப கடைசியா வந்து தொடர்ந்து ஈரான் மேல 13 நாள் தொடர்ந்து அடிச்சாங்க இல்லையா? அதுல 13வது நாள் மட்டும் கிட்டத்தட்ட 5 பில்லியன் US டாலர். அப்ப 5 பில்லியன்னா 50,000 கோடிக்கு 40 to 50,000 கோடி வந்து வெப்பன்ஸ் வந்து வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இது எது வந்து 7 மாசம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 41 பில்லியன் அப்படின்னா 4 லட்சம் கோடிக்கு வெப்பன்ஸ் வித்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய இதே வந்து அவங்களுடைய பொழப்பே எப்படின்னா மற்றவங்களோட ரத்தத்துல தான், மற்றவங்களோட மரணத்துல தான் அவங்களுடைய சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அடுத்து என்னன்னா, ரெட்சி பத்தி பார்த்தோம்னா அங்க முன்னாடி வந்து தொடர்ந்து நிறைய கப்பல்கள் போய்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து கப்பலோட போக்குவரத்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடி வந்து 30, 40, 50, 100 அப்படின்னு சொல்லி போன கப்பல்கள்லாம் இப்போ வந்து 2, 3, 5 அதை விட கம்மியா. என்னன்னா சவுதி அரேபியா தான் அங்க இருந்து மேஜர் சப்ளையரா இருந்து இந்த பக்கம் பாபல் மந்திப் வழியே வர்றதுக்கு. ஆனா இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு. அதனால வேற வழி இல்லை. சவுதி அரேபியாவோட எந்த கப்பலும் சவுதி அரேபியாவுக்கு போறதோ அல்லது சவுதி அரேபியால இருந்து வெளியே வர்றதோ இந்த ரூட்ல வர முடியல. அவங்க வந்து வேற வழி இல்லாம சிரியா வழியே, ஈராக் வழியே அங்க வந்து மெடிட்டரேனியன் சீக்கு வந்து ரூட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அது என்ன பண்ண போறாங்க எப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து. ஆனா இப்ப தற்காலிகமா சவுதி அரேபியா ரொம்ப ஸ்டக் ஆகி நிக்குது. என்ன அப்படின்னா, ஹர்மோஸ் வழியே, அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வழியே ஹர்மோஸ் வழியாவும் வெளியே வர முடியல. இது இப்ப செங்கடல் வழியாவும் வெளியே, யான்புல இருந்து செங்கடல் வழியாகவும் வெளியே வர முடியாது. 2 பக்கம் ஸ்டக் ஆகி நிக்குது அப்படின்னு முக்கியமான செய்தியா இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ட்ரோன் அட்டாக் வந்து பயங்கரமா நடந்திருக்கு. இஸ்ரேல் மேல, சவுதி அரேபியா மேல, ஜோர்டான் மேல, ஈராக் மேல அப்படின்னு ஒரே டைம்ல பயங்கர ட்ரோன் அட்டாக். அந்த ட்ரோன் அட்டாக் பண்ணது யாரு அப்படின்னா ஈரானா அப்படின்னா ஈரான் இல்லை. ஆனா அந்த ட்ரோன் அட்டாக் பண்ணது வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து யான்புவோட ஆயில் ஃபீல்டு, ஆயில் போர்ட்டை வந்து அட்டாக் பண்றதுக்காக எல்லாம் ரொம்ப வந்து குறி வைக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ யான்புவோட ஆயில் போர்ட் வந்து குறி வச்சாங்கன்னா ஏசியன் கண்ட்ரியா இருக்கட்டும், அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரியா இருக்கட்டும், அங்க போறதுக்கான ஆயில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும். அப்ப என்ன, வேற வழி இல்லை, ஹவுதிஸை வந்து சமாதானப்படுத்தி ஆகணுன்ற ஒரு சூழலுக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத இதோட முக்கியமான செய்தியா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நெதன்யாகு வந்து அங்க அமெரிக்கா போயிருக்கிறாரு. ஆனா அங்கிருந்து என்ன செய்தி வருதுன்னா, ட்ரம்ப் வந்து பயங்கரமான கோபத்துல இருக்காராம். என்னங்கடா பண்ணீங்க, எனக்கு வந்து தப்பு தப்பா ஐடியா கொடுத்தீங்களா, நீங்க வந்து எந்த ஆயுதத்தை விற்கணும், நீ வந்து F-35 எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அதை அடிபட வச்சு பயங்கர கேவலப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு பயங்கரமா வந்து அவரு பேசியிருக்கிறாரு. அது வந்து என்ன சொல்றது, செய்திகள் வந்து ரொம்ப பெருசா அடிபட்டு இருக்கு. நெதன்யாகு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும், ஆனா கடைசியில் எண்டாவது வந்து நெதன்யாகு என்ன சொல்றாரோ அதை தான் வந்து ட்ரம்ப் கேட்க வேண்டிய சூழல் வரும். அதாவது முதலாளி வந்து ட்ரம்ப்பா இருந்தா கூட இங்க வந்து ஒரு பிடிமானம் கையில வச்சுக்கக்கூடிய வேலைக்காரனா நெதன்யாகு இருக்காரு. ஏன்னா அந்த யூத லாபிய மீறி அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு சூழல். அதுக்கப்புறம் வந்து இங்க ஹவுதிஸ் வந்து எப்படி இந்த பாபல் மந்திப்பை ஃபுல் கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு தகவல் என்ன கிடைச்சிருக்குன்னா, இங்க ஹர்மோஸ்ல ஈரான் என்ன பண்ணாங்க, அங்க வந்து கடல் கன்னி வெடிகளை வந்து கடல்ல புதைச்சு வச்சாங்க. மிதக்கிற இது இடையில வர்றது, கீழே பாட்டம்ல இருக்கிறது அப்படின்னு அங்க கப்பல் எது போனாலும் அதை தட்டுச்சுன்னா அடிக்கும், வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி கடல் கன்னி வெடிகளை பாபல் மந்திப்ல லே பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம அவங்க வந்து ஃபாஸ்ட் போட் இவங்க கையில இருக்கு. எப்படி அங்க வந்து அந்த கொசுப்படைன்னு சொல்ற ஃபாஸ்ட் போட் இல்லையா, அந்த ஃபாஸ்ட் போட் வந்து ஹவுதிஸ் கையில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஷிப் மிசைல் இருக்கு இல்லையா, அதுவும் இவங்க கையில் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரோன் இருக்கு. இப்ப எல்லாமே, அதாவது அங்க ஈரான் வந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ அது அத்தனையும்
இவங்க கையிலயும் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால ரெட்சியில வந்து எந்த கப்பல் கம்பெனி எந்த கப்பலும் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதையும் மீறி ஒரு நட்பா இருக்கிற நாடு சில கப்பல்கள் மட்டும்தான் வருது. ஏற்கனவே சவுதி அரேபியாவோட கப்பல்லாம் வந்து 2 தாக்குனாங்க. இந்திய கப்பல் திரும்பி போச்சு, சைனா கப்பலும் திரும்பி போச்சு. அப்போ ம பாபல் மந்திப்பு முழுக்க முழுக்க ஹவுத்தீஸோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி இது ப்ரூவ் ஆகுது. ஆனா ஹவுதீஸை ஒடுக்குறதுக்கு அங்க பிஎல்சி மூலமா அங்க ஏமனுக்குள்ளேயே ட்ரை பண்றாங்க சவுதி அரேபியா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. காரணம் இந்த மக்களோட பவர், அவங்க கையில இருக்கிற ஆயுதம் அப்படிங்கிறது போக இவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள். அவங்க வந்து அவங்கள வந்து ஒண்ணுமே செய்ய முடியாத சூழல்ல நமக்கு கேள்விப்படுற வரைக்கும் 6ல இருந்து 7 லட்சம் வீரர்கள் ஹவுதிஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் போற போக்குல இன்னொரு செய்தி என்னன்னா, ஜப்பான் வழக்கம் போல எல்லா நேரமும் அங்க வந்து எர்த்குவாக் அது நிலநடுக்கம் வருது அப்படிங்கிறத இப்போ வந்து 7.1 ரிக்டர் ஸ்கேல்ல வந்து அங்க எர்த்குவாக் வந்திருக்கு. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதோட அழிவு என்னன்னு தெரியல. ஏன்னா முன்ன மாதிரி ஜப்பான் இல்லாம அங்க எர்த்குவாக் எப்போ வரும், எரிமலை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க வந்து கட்டுமானங்கள்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ அதோட அழிவு எப்படி என்ன வந்திருக்குன்னு தெரியல. ஆனா எர்த்குவாக் வந்து 7.1 மேக்னிடியூட். ஒருவேளை நம்ம இடத்துல சென்னையில வந்து 7.1 வந்துச்சு அப்படின்னா பாதி கட்டடங்களுக்கு மேல இடிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம கட்டடங்கள் பழைய கட்டடங்கள்லாம் ஒரு 4.5 to 5 ரிக்டர் ஸ்கேலுக்கு உள்ளதான் வந்து தாங்கும். அதுக்கு மேல வந்து நிறைய இடிஞ்சிரும். விரிசல் விழுந்து இடிஞ்சிரும். இப்ப புதுசா கட்டுற கட்டடங்கள் அதிகபட்சம் போனா 5.5 ரிக்டர் ஸ்கேல் வரைக்கும் தான் மேக்னிடியூட் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேல 6 எல்லாம் போச்சு அப்படின்னா ஈவன் வந்து மிகப்பெரிய கட்டடங்கள் கூட ஆட்டம் கண்டுரும் அப்படிங்கிறது. அப்ப 7.1 அப்படின்னா பாதிக்கு மேல கட்டடங்கள் வந்து பிரச்சனை ஆயிரும். ஆனா ஜப்பான்ல வந்து அடிக்கடி வர்றதுனால அவங்க வந்து பெரிய அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டடங்கள் கட்டாம குலுங்குனா கூட அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு மேபி 7 7.5 ரிக்டர் ஸ்கேல் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்றதா முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனா எர்த்குவாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. சுனாமி எச்சரிக்கை வேற அங்க விட்டுருக்கதா தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க அமெரிக்கால வந்து ட்ரம்ப்புக்கு போட்டி யாரு அப்படின்னா வேற யாருமே இல்லை. இப்ப நியூயார்க்கோட மேயர் ஜோரான் மம்தானி தான் ரொம்ப பெரிய போட்டியா வருவார் போல இருக்கு. இப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நியூயார்க்ல இருக்கிற அங்க ஸ்டேட் ஓன்டு கிராசரி இருக்கு இல்லையா, அந்த கிராசரியில ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் 30% டிஸ்கவுண்ட். ஏன்னா அது வந்து ஸ்டேட் ரன் பண்ற குரோசரி ஷாப்ஸ். அந்த ஷாப்ல எல்லாம் பிரைவேட் ஷாப்ல அவங்க இஷ்டத்துக்கு விற்கிறாங்க. ஆனா இப்ப ஸ்டேட் ஓன்டு நம்ம ஊர்ல வந்து ஒருவேளை இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நம்ம ஊரை பத்தி தெரிஞ்சவர் அங்க அப்படித்தான் பண்ணுவாரு. அங்க வந்து ஸ்டேட் ஓன்டு குரோசரினா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி. அதுல வந்து ஃபுட் ஐட்டம் வந்து 30% வந்து குறைய கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து செய்தி பரவிட்டு இருந்துச்சுன்னா இப்போ 2028 எலெக்ஷன்ல எப்படி பார்த்தாலும் வேற வழி இல்லை. மம்தானியை தான் ஜவரான் மம்தானியை தான் அடுத்த பிரசிடென்டா கொண்டு வந்துடுறாங்க போல இருக்கு. அவர் வந்து ஒரு காய் நகரத்திலும் பயங்கரமா இருக்கு. ஆனா வெறுமனே வாயில வர சொல்லல. அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து அங்கீகாரம் பண்றாங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு ட்ரம்ப் திடீர்னு கோவப்பட்டு, நோ 2027ஓட கடைசி, அதுக்கப்புறம் சைனாவோட மினரல்ஸ் எதுவுமே நாங்க வாங்க மாட்டோம், நாங்க டோட்டலாவே நாங்க வந்து உள்ளே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அவருக்கு தேவைப்படுற அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மினரல்ஸ் வந்து அங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 300 மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரி, 300 மெட்ரிக் டன்னுங்கிறது 300 டன், ரைட், ஓகே, அது வந்து ஒரு அமௌண்ட் தான். ஆனா அவங்களுக்கு தேவைப்படுற ரேர் எர்த் மினரல்ஸ் எவ்வளவு தெரியுமில்ல, 48,000 மெட்ரிக் டன். அப்போ கிட்டத்தட்ட 47,700 மெட்ரிக் டன்னை வந்து இந்த ஒரு 18 மாசத்துக்குள்ள எல்லா செட்டப்பும் கொண்டு வந்து அங்க வந்து பண்ண போறாரா? அது வந்து சும்மா ஏதோ வாய் வார்த்தை அடிக்கிறதா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இது வந்து 6.5 ட்ரில்லியன் ஒர்த் ஆஃப் இது வந்து இந்த என்ன ரேர் எர்த் மினரல்ஸ் இவங்க சைனா கையில ஹோல்டு பண்ணியிருக்காங்க. உலகத்தையே வந்து அவங்க கையில வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மூலமா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இங்க வந்து மொத்த எலக்ட்ரானிக் ஐட்டம், ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கோம். அங்க ஃபிளைட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ட்ரோனா இருக்கட்டும், அல்லது மிசைலா இருக்கட்டும், அல்லது இங்க மேல சுத்திட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்டா இருக்கட்டும், மொபைல் போனு லேப்டாப்ல இருந்து இருக்கிற அத்தனை எலக்ட்ரானிக் ஐட்டத்திலையும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து உலகத்தோட பெரும் அளவு சைனால இருந்து தான் சப்ளை வருது. இப்ப சைனா என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே ஓகே, நாங்க வந்து இது எப்படியோ நாங்க அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ணிக்கிறோம். அங்க அமெரிக்காவுக்கு சப்ளையர் எப்படி இருக்காங்க அவங்க வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எர்பில் அப்படின்னு சொல்லி நகரம் வந்து இதுல ஈராக்ல இருக்கு. அந்த ஈராக்கோட எர்பில் நகரத்துல
மல்டிபிள் அட்டாக், பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. அங்க வந்து பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து எர்பில் வந்து மொத்தத்துக்கு காலியாக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவோட தளம் வந்து காலின்னு அர்த்தம். ஓகே, அதனால அதை வந்து குறி வச்சு பயங்கரமா அடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈரானோட பார்லிமெண்ட் வந்து ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பாஸ் பண்ணிருக்காங்க, இது வந்து சும்மா வெறுமனே அறிவிப்பு இல்ல, அங்க வந்து அபிஷியலா பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் மிலிட்டன்ட் பெர்சன், மிலிட்டரி பெர்சன், அவங்க வந்து ராணுவ வீரர்கள் தான், அவங்க வந்து சாதாரண பொதுமக்களே கிடையாது. அதனால இதை வந்து அங்க இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்கான்னு என்ன அர்த்தம், அடுத்து இஸ்ரேல் அடிக்கும் போது நாங்க வந்து பொதுமக்கள் அடிக்கலப்பா, நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆட்கள் அடிக்கிறோம். யாரு மிலிட்டரி ஆட்கள், யாரு பொதுமக்கள், எல்லாமே மிலிட்டரி ஆட்கள் அப்படின்னு சொல்றதுக்கான ரெசல்யூஷனை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண இந்த விஷயம் வந்து உலக அளவுல கவனிக்கப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல பொதுமக்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஈரானை பொறுத்த மட்டும் அங்க பொதுமக்கள் யாரும் கிடையாது, அத்தனை பொதுமக்களும் மிலிட்டரி பர்சனல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு செய்தி இருக்கு, அந்த செய்தி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா ஏதோ ஒரு இதுல வந்ததுதான். அது என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் அண்டு சவுதி அரேபியா கைகோர்த்து ஒரு நாட்டை வந்து அடிக்க போகுது அப்படின்றாங்க. எதை அடிக்க போகுது, ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். ஈரான் எந்த நாட்டை அடிக்கும், இஸ்ரேல் அடிக்கும். சவுதி அரேபியா ஈரானோட கைகோர்த்து இஸ்ரேலை வந்து அடிக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த வந்த செய்தியை சொல்லிடுறோம். சரி, அது போக இப்போ வந்து ஒரு கடைசியா வந்து ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு கலகலப்பான ஒரு செய்தியோட நம்ம நிறைவு செஞ்சிருவோம். என்ன அப்படின்னா, இம்மானுவேல் மேக்ரான் வந்து தெரியும். ஓகே, அவர் வந்து என்ன, நம்ம வந்து இப்ப செய்தி கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அவரோட வயசு என்னன்னா, அவர் ரொம்ப யங், 47 வயசு அவருக்கு. ஓகே, அப்புறம் அவரு கல்யாணம் பண்ணியிருக்க, இப்போ லேட்டஸ்டா கல்யாணம் பண்ணியிருக்க ஒய்ஃபோட வயசு என்னன்னா 72, ஜஸ்ட் 72. ஓகே, அது அந்த கல்யாணம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே கல்யாணம்னா வேற, நினைப்பெல்லாம் வேற இருக்கும். அங்க அப்படி இல்லை. 47 வயசு இம்மானுவேல் மேக்ரான் ஒரு நாட்டோட அதிபர், ஒரு 72 வயசு லேடி வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. ஸோ ஒய்ஃப் வயசு 72. சரி, அந்த ஒய்ஃபுக்கு ஏற்கனவே வந்து குழந்தையால இருந்திருக்கும்ல. ஓகே, அப்போ இவருக்கு என்ன அப்படின்னா ஸ்டெப் சில்ட்ரன். ஓகே, அந்த ஒய்ஃப் மூலமா வந்த குழந்தைகள் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அவங்களோட வயசு வந்து 48 அண்ட் 50. அப்போ மொத்த குடும்பத்துல அப்பா அவர் வந்து எம்மானுவேல் மேக்ரான், அம்மா அங்க இருக்காங்க, 2 குழந்தைகள். அதுல வந்து மிக குறைந்த வயசு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா மட்டும்தான். அப்போ அப்பாவோட வயசு வந்து மகன்களோட வயசை விட குறைவு, மனைவியோட வயசை விட கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு குறைவா இருக்கு. அப்ப 25 வயசு குறைவா அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதா. ஸோ இது வந்து என்ன விதமான கால்குலேஷன் தெரியல, ஒரு செய்தி வந்தது, கேட்க ஜாலியா இருந்துச்சு. இது வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப முக்கியமா விஷயம் என்னன்னா, இதை தாண்டி கடைசி பினிஷிங்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அரபு நாடுகள் இன்னும் இப்போ வந்து நமக்கு இங்க இருந்து குவைத்தில இருந்து தகவல் வந்தது. குவைத்தில் இருக்கிற மக்கள் வந்து பயங்கர பேனிக்கா இருக்கதா. ஆனா அங்க லோக்கல்ல உள்ளுக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்குலாம் ஒன்றும் தெரியல. ஆனா ஓவராலா பார்த்தீங்கன்னா குவைத் வந்து ரொம்ப பேனிக்கா இருக்குன்னு சொல்லி தகவல். நம்பர் 2 வந்து துபாய் இன்னும் வந்து எந்திரிக்கல. ரொம்ப அப்படியே வந்து ஆட்கள் ரோட்ல வந்து கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன, ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் வந்து மூடி இருக்கு. முன்னாடி வந்து ஒரு 4000ல இருந்து 5000 திராம்ஸ் ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ண அந்த ஹோட்டல் வந்து இன்னைக்கு வெறும் 150, 200 திராம்ஸுக்கு தங்குறதுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் 1500 திராம்ஸுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்த ஹோட்டல் ஸ்டே வந்து இன்னைக்கு வெறும் 80 திராம்ஸ், 100 திராம்ஸ், 75 திராம்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. ஏன்னா வேற வழி, இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், சும்மா கூட்டி பெருக்கி துடைக்கிறதுக்காவது வந்து காசு வேணுமே அப்படின்னு அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. இப்ப அங்க துபாயில இருக்கிற ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு பார்த்தா வீக்கெண்டுல ஹோட்டல்ஸ்ல வந்து வெறும் 80 கிராம் 100 கிராம் தானே அப்படின்னு புக் பண்ணிட்டு 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹோட்டல்ல தங்கிட்டு அங்க ஜாலியா என்டர்டைன் பண்ணிட்டு, அதுலயும் சில ஹோட்டல் என்ன பண்றாங்கன்னா, அதுல உதாரணத்துக்கு வந்து இங்க இதுல வந்து புர்ஜ் கலீஃபா அப்படின்னு டாலஸ்ட் டவர் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல போனா சாப்பாடு வந்து ஒரு 400 திராம்ஸோ சம்திங், இல்ல ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வந்து இதை பாக்குறவங்க கரெக்ட் பண்ணுங்க. ஓகே, அங்க மேல போறதுக்கு அதை விட ரேட் அதிகம் இல்ல,
100, 150 கிராம்ஸ் வந்து அங்க ஏதாவது ஒரு சின்ன டீ, காஃபி குடிக்க போறோம் அப்படின்னா, அங்க மேல போறதுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து 300 கிராம் சம்திங். அப்ப 400 கிராம் உள்ளதுக்கு பதிலா, இப்ப என்னன்னா, ஆ எ அங்க வந்து மேல போறது ஃப்ரீ. ஆ இது டிஃபன் வந்து காசு குடுக்கணும். அல்லது இங்க மேல வந்து போறதுக்கு டிக்கெட் எடுத்தாலே டிஃபன் ஃப்ரீ. அப்படின்ற மாரி நெறைய ஆஃபர் குடுக்குறாங்க. ஆனாலும் இந்த போர் பயத்தினால துபாய்க்கு வரக்கூடிய வருகை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் போக இப்போ வந்து ஜூலை, ஆகஸ்ட் 2 மாசமும் அங்க வந்து ஸ்கூலுக்கு லீவு. அதனால ஏகப்பட்ட பேர் குடும்பமா வந்து வெளியூருக்கு, அதாவது அவங்க சொந்த ஊருக்கு நெறைய போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அங்க துபாய்ல ஆள் நடமாட்டம், கார் நடமாட்டம் எதுவுமே பெருசா இல்ல அப்படின்றாங்க. சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி. துபாயோட நிலைமை வந்து உண்மையிலே அந்தோ பரிதாபம். இதோட இன்னும் ஒரு செய்தி. அந்த செய்தியோட உண்மைத்தன்மை வந்து அங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப சொன்னது. நம்ம நேரா போய் பார்த்ததில்ல. அங்க அ முகமது பின் ஜாயத், அதாவது யுஏஇயோட பிரசிடென்ட். அவர் வந்து கவலையில வந்து ரொம்ப மெலிஞ்சு போயி, கிட்டத்தட்ட ஒரு 7, 8 கிலோ, 10 கிலோ வரைக்கும் குறைஞ்சுட்டாரு. ரொம்ப பயங்கர கவலையில இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஆ ஏன்னா நாட்ட நிர்வாகம் பண்ணணும்னா வெறுமனே வந்து ஜாலியா பெரிய பெரிய அரண்மனையில இருக்கோம், சொந்த ஃப்ளைட்ல இருக்கு, எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. அது மட்டும் இல்ல. தலையில வந்து முள் கிரீடத்தோட அலையணும். இந்த மாதிரி ஈரான் வந்து அடிக்கிறான்னா, ஆ அத சமாளிக்கணும். இல்ல அமெரிக்காவ சமாளிக்கணும், இஸ்ரேல சமாளிக்கணும். யார சமாளிக்கிறது? அ முன்ன போனா முட்டுது, பின்ன போனா உதைக்குதுன்னு சொன்ன மாதிரி, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கே. அப்ப ஈரானுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறதா? இல்ல இஸ்ரேலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறதா? அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பெரிய இக்கட்டான சூழல்ல இருக்காங்க இல்லையா? அதனால அவரோட ஹெல்த் வந்து பயங்கர மோசமா இருக்கு. அல்லது ஹெல்த்ங்கிறத விட அவர் வந்து கவலையில ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் சீக்கிரம் போர் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு நிலைமை அங்க ஏற்படணும். அதுக்கு வந்து அமெரிக்காவும், இஸ்ரேலும் வந்து கை இறங்கணும். அவங்க இறங்கி அடங்குனா மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும். அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.